கணக்கு கேட்கிறார். அதுதான் நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் வேண்டும், அறிவிக்கிறவரும் அந்த இடத்துல சரியா. அதுதான் போதக ஊழியம், அதுதான் போதக ஊழியம். இதை நாங்கள் சரியாக நாங்கள் விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு வந்து பெரிய கான்ஃபரன்ஸில் உட்காந்துட்டு சொல்லலாம், நான் 56 பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார்னா எங்கன்னு, எங்கெங்கேயோ போயிட்டாங்க ஐயா, ஒவ்வொருத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ நீ என்ன செஞ்ச? பழைய ஏற்பாட்டில் ஒரு இது வருது, அந்த யுத்தத்துக்கு போயிட்டு ஒருத்தனை பிடிச்சி கொண்டாந்து ஒருத்தங்கிட்ட சொல்லி நான் வர மட்டும் கவனமாக வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போனான். இவன் ஓடிட்டான். அவன் வந்து கேட்குறான் எங்கன்னு. நான் பிஸியாக இருந்தேன், அலுவலாக இருந்தேன். அந்த நேரத்தில் அவன் பிச்சுக்கிட்டு போயிட்டான். உனக்கு என்ன வேறு அலுவல் இருக்கு? உனக்கு தேவன் கொடுத்து எடுத்து கொடுத்ததான்னு. இப்போ நாங்களே இல்லையே இந்த ஊழியத்தை, நாங்கள் ஆத்துமாக்களை சேர்க்குறோம். நாங்கள் இல்லையே, எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய குரல், எங்களுடைய கால், கை, எங்களுடைய உடம்பை தான் தேவனுக்கு நாங்கள் கொடுத்தோம். இந்த எடுத்துக்கிட்டேன். அவரு தான் உள்ளுக்கு வந்தார், அவரு தான் எங்களுடைய இதை ஆலயமாக மாற்றினார். இதை தூக்கிட்டு அவரு தான் அங்கே போ அப்படின்னு உள்ளுக்கு சொன்ன உடனே நாங்கள் எப்படி நடந்து அவரை தூக்கிட்டு போகணும். நாங்கள் வாகனம் மட்டும்தான், நாங்கள் வாகனம் மட்டும்தான், அவர் பாவித்த வாகனம் மட்டும்தான். அப்போ நான் தான் அந்த ஆத்மாக்களை சேர்த்தேன் இல்லையே. எனக்கு உள்ளே இருக்கிறவர் போயிட்டு தேடி கண்டுபிடித்ததான ஆத்மாவை பராமரிக்கிறதான ஊழியத்தை எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் அவனை போட்ட விட்டுட்டு தான் அவங்கிட்ட தான் கொடுத்தேன், இவங்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அல்ல சரி வருமா? அதான் இதுதான் போதக ஊழியம். இப்போ இன்னைக்கு இருந்து டிசைட் பண்ணுங்க பாஸ்டர், ஒருத்தருக்கு ஒரு ஆத்மா கொடுக்க மாட்டேன். ஒருத்தனுக்கு அந்த எத்தனையோ பெரிய ஆட்களாக இருக்கலாம், பெரிய படித்தவங்களாக இருக்கலாம், பெரிய அற்புதங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய உலகத்தில் பெரிய பாஸ்டராக இருக்கலாம். நோ, என்னுடைய ஆத்மா எனக்கு வேணும். ஏன்னா நான் என் எஜமானுக்கு கனவு கொடுக்கணும். பிரதான மேய்ப்பன் வரும் பொழுது பேதுரு எழுதுறாரு இல்லையா, பிரதான மேய்ப்பன் வரும் பொழுது அவருக்கு என்னத்தை காட்டுவீங்க? எவ்வளோ ஊழியத்தை நாங்கள் செய்தோம். இப்போ எங்க இங்கே தான் இருந்தால் காணாமே அப்படின்னு நான் சொல்றது ஏறாது. ஆனபடி நான் ஆத்துமாக்களை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதே இந்த நீதிமொழிகள் 11:30 அப்போ தான் சொல்லுவாரு, இந்த பிள்ளை ஞானமான பிள்ளை, எல்லாத்தையும் கவனமாக இது பண்ணி என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் வந்துச்சு, எவ்வளவோ போராட்டங்கள் வந்துச்சு, எவ்வளோ காரியங்கள். அவன் என்கிட்ட அந்த மோசே மாதிரி தான் போயிட்டு சொன்ன உடனே கல்லை எடுத்துருவான் கொள்ளரு ஓட்டுவான் ஆண்டவரே அடிக்க வரான் கொல்ல வரான், ஆண்டவரே அடிக்க வரான் கொல்ல வரான். அதுக்கு பிறகு தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து புதிய கடைசி வரையும் 6 லட்சம் பேர்கள் அவங்க கூட்டிகிட்டு வந்ததான ஊழியம் பெரிய ஊழியம் அல்லவா? எங்களுக்கு 6 லட்சத்தை கொடுத்தாரா கையில்? இல்லையே. ஒரு 10 பேர் 15 பேர்களை ஒவ்வொரு இடங்கள்ல கொடுத்துட்டாங்க. அதையும் நாங்கள் வச்சு பாதுகாக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஞானம் புத்தி இல்லாமல் போயிருக்கேம்மாங்க உனக்கு. நான் நினைச்சேன் நீ ஒரு நல்ல ஞானவான் அப்படின்னு சொல்லியிருக்கானே, ஆத்துமாக்கள் எதையும் அவன் கையில் கொடுத்தேன். நீ கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். காசு கேட்ட நீ கொடுத்தேன், பைக்கு கேட்ட கொடுத்தேன், கார் கேட்குற கொடுக்குறேன், வீடு கேட்குறேன், நல்ல வைஃபை கொடுத்துருக்கேன், நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கேன், நல்ல குடும்பத்தை எல்லாத்தையும் கொடுத்தேன். நான் கொடுத்த அந்த ஆத்மாவை விட்டுருக்கியே அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இதுதான் போதக பணி, ஆலோசனை பண்ணி அவனுக்கு ஆலோசனை செய்து அவனை பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டியது தேவன் நினைவுபடுத்ததான கடமை. அதுக்காகத்தான் இந்த உபவாச கூட்டங்கள், அதுக்காகத்தான் நான் அவரை தனியாக போயிட்டு சந்திக்கணும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும், அந்த பாட்டிக்கு போகணும். இதுகள் எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒரு நாள் நான் நியமித்து அந்த எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம், தேத்தனையும் வேணாம், இத்தனை மணித்தியாலும் ஆண்டவரே உங்களோடு நான் பேசிட்டு போகிறதுக்கு வந்தேன், இப்படிப்பட்டெல்லாம் நடக்குது சுவாமி, இப்படிப்பட்டெல்லாம் செய்கிறாங்க சுவாமி, ஆனால் கூட்டிக் கொண்டு வந்தேன், அந்த சமுதாயமே குழம்பி தடுமாறுது, இப்போ அவனை எப்படி எடுக்கிறதுன்னு. என்ன சுவாமி செய்கிறீங்க? ஆவியானவர் உங்களோட தனியாக பேசுவார், இப்படி செய். அப்போ நீங்கள் எழும்பி அந்த ஆவியோடு புறப்பட்டு போய் அந்த ஆத்துமாவை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்கு ஆலோசனை அவர் கொடுக்கிறார். போதக பணியும் ஆலோசனை பணியும்
போதகம் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, ஆலோசனை பணி செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அதுக்காகத்தான் இந்த உபவாச கூட்டங்களும் காத்திருப்பு கூட்டங்களும் ஆண்டவரோடு தனித்திருக்கிறதும் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறதும் இதுக்காக தான். இந்த ரெண்டும் ஒன்றாக போகணும், அந்த 5 பேர்களும் ஒன்றாக இருக்கணும். அப்போ தான் பக்தி விருத்தி உள்ள ஒரு சபையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை வழிநடத்தி பராமரிக்கும் ஊழியமாக சபை ஊழியம் அமைகிறது. பார்த்தீங்களா, இவங்க எல்லாத்தையும் கட்டி காக்கிறதான ஊழியத்தை தான் நாங்கள் சபை ஊழியம் என்கிறதாக சொல்றோம். பலவிதமான பிரச்சனைகள் உள்ளுக்கு இருக்கு. உள்ளுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு சபையும் இல்லை. எந்த சபையில் போனாலும் அந்த சபையில் பிரச்சனைகள் உள்ளாலையும் இருக்கு, வெளியில இருந்தும் வரும், உள்ளுக்கு இருந்து சபைகளில் இருந்தும் வரும், விசுவாசிகளில் இருந்து வரும், எல்லா இடங்கள்லையும் சபை. ஆனால் நடுவில் இருக்கிறதான அந்த போதகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரே, அவரு தான் எல்லாத்துக்கும் சமாளித்து அவங்களையும் சமாளித்து ஓடி போயிட்டு தேவன்கிட்ட கேட்டு அறிவுரை கொண்டு வந்து கொடுத்து திரும்ப ஓடி வந்து ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது, ஆண்டவரே அவன் வீட்டுக்கிட்டு போக போகிறான், ஆண்டவரை இப்படி சொல்கிறான், இப்படி எல்லா இடத்துக்கும் அந்த அதுதான் இந்த ஜெப ஊழியம். அது ஜெப ஊழியத்தில் அவன் இறங்கும் பொழுது அவர் ஆலோசனை பணியை இங்கே கொடுக்கிறார், திரும்ப வந்து போதக பணியை தொடங்குகிறான். இப்போ உங்களுக்கு விளங்குதா? இது எல்லாத்துலேயும் ஒரு லிங்க் ஒன்று அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. இதை நாங்கள் ஒன்று கூட தவற விட்டுட்டோம் என்று சொன்னால் எங்கேயும் ஒரு இடத்துல அந்த லிங்க்கு உடைஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒன்றில் ஆத்துமாக்கள் பிடிச்சிட்டு போவோம், இல்லாட்டி பில்டிங்கை கேட்பான், இல்லாட்டி ரெண்ட்டை கூட்டுவான், இல்லாட்டி இருந்த காசை வேணாவது களவெடுத்துக்கிட்டு போவான், இல்லை என்னமாவது நாங்கள் எடுத்ததான ஆத்துமாக்களை இன்னொருத்தன் தூக்கிட்டு போவான். இந்த விதமான குழப்பங்கள் வரும். ஆகவே என்னுடைய எஜமானோடு கூடவே நான் இருந்து அவருடைய ஆலோசனையை நான் எந்த நேரமும் பெற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்ததான போதக பணியிலே நான் ஈடுபடும் பொழுது போதக பணியும் ஆலோசனை பணியும் ஒன்றாக போக வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே சபை ஊழியம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது முக்கியமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்திலே அருமையான ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை போதகர்களாகிய எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிக்கும் வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். மந்தையில் அறவாசின்னு சொல்லியிருக்கா? இல்லை. காவாசின்னு சொல்லியிருக்கா? இல்லை. அவன் இருக்கிறவன் மட்டும் இருக்கலாம், பிச்சுட்டு போறவன் போகட்டும், அதுக்கு நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொன்னாரா? இல்லை. உனக்கு கொடுத்த மந்தைகள் முழுவதையும் நீ என்ன செய்ய? எச்சரிக்கையாக இரு. எச்சரிக்கையாக இரு ஏன்னு சொன்னார்னா அவன் போவான், அவன் கட்டாயம் போவான். ஏன்னா அவனை விட வல்லமையான ஒருத்தன் அவனை வச்சு கொண்டு இருந்தான். அவன் இழுக்காம விடவே மாட்டான். அவனே நேரடியாக வந்து இருக்கிறதுக்கு முடியாவிட்டாலும் அவனுடைய குடும்பத்தின் மூலமாக இழுத்துருவான், அவனுடைய தொழிலிலே ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து இழுத்துருவான். எப்படியாவது இந்த பிசாசு அந்த ஆத்துமாவைகளை இழுக்கும். ஆனபடினால நீ மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறதாக ஆலோசனையை போதகர்களுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் 9வது ஆண்டவர் சொல்றார், தேவன் தான் தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கினார். தேவனா சிந்தினார். நல்லா இன்டர்வியூ நல்லா யோசிச்சு பாருங்க, யாரு சிலுவையில் தொங்குனது? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி. யாரு பிடிச்சாங்க, யாரு அடிச்சாங்க, யாரு துப்புனாங்க, யாரு முதுகுல வாரடிப்பட்டாங்க, யாருக்கு முழுமுடி சுட்டாங்க? இயேசுக்கு இல்லையா? இயேசுவுக்கு தான் எல்லா காரியங்களும் நடந்துச்சு. ஆனால் வேதம் எப்படி சொல்லுது? தேவன் தனது சுய இரத்தத்தை. அப்படின்னா இயேசு யாரு? இது யெகோவாஸ் விட்னஸஸோட எல்லாம் நாங்கள் பிணையும் பொழுது அல்லது அவர்களோடு பேசும் பொழுது இந்த வார்த்தைகளை போல நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் உங்களுக்கு அதை தருவேன், அதை தாரேன், அதை நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க.
வேதத்தில் சரி ஒரு பகுதியில் நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளணும். நீங்கள் சொல்ல வேண்டாம். ஜோவேதமுத்துன்னு ஒருத்தன் வந்தான், சொல்லி கொடுத்தா மறந்துட்டேன், அடுத்த தரக்க கண்டா வந்து சொல்கிறேன்னு அதுக்குள்ளே அவன் 40 ஆத்மாக்களை எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரியா? நாங்கள் மறந்து போவோம் இல்லையா?